Hey guys, welcome back to our channel. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 தான் வந்து பார்த்தோன்னா ஓட்ட போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா நம்ம சொந்த வண்டி இல்லை, கம்பெனி வண்டி. சொந்த வண்டி வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து சொத்து இல்லை. இது வந்து ஓனர்கிட்ட கிட்ட விளக்கமாக கொண்டு அடிப்பேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லோடு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து போயிடலாம். ஓகே ஓகே போய் விடலாம். இது வந்து எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னா 200 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கில் போய் டெலிவரி பண்ணணும். இல்லைண்ணா 4 மணி நேரத்தில் போயிடலான்னு போட்டிருக்கு. பட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் அதை கண்டுக்கிறாதீங்க. விட்டதுலேருந்து நம்ம பிடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்படின்னா தான் நாம் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நான் என்ன பேசுகிறது அப்படின்னா, ஜிடிஏ வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று பேசுகிறது கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நான் வந்து விளாக் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விளாக் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டேரிங்கை வச்சு அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இல்லை. இந்த இது நான் விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு, அதாவது அம்மா லேப்டாப்புன்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிருக்கேன். அப்பப்போதைக்கு திடீர்னு அம்மா லேப்டாப் கிறுக்கு பிடிக்கும். அந்த கிறுக்கு பிடிச்சதை வச்சு தான் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஓட்டிக்கிருக்காங்க. ப்ரோ, அப்போ ஜிடிஏ பையன் அதில் தான் விளாட்றீங்கன்னு நீ தான்டா டிரைவரு, உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். சேஃப் லேண்ட். இது மட்டும் ஓனர் பார்த்தானா சத்தியமாக விளக்கமாக கொண்டு அடிப்பாங்க. என்ன எதில் விட்டேன்னு தெரியலையே, மறந்து போயிட்டேங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, என்னது ஜிடிஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எதில் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ வந்து PS4 தான் விளாட்றேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வச்சு தான் விளாண்டுருக்கேன். ஓகே, அது வாங்கி கொடுத்ததே எனக்கு பெரிய விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட சேனலோட தம்ப்லைன் வந்து மாற்றியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நான் வந்து பைக்கோட வீடியோ தான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து பைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இனிமேல் வந்து பைக் போடுவேன், பட் இருந்தாலும் கேம் பிளே தான் அதிகமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன பையன் லைக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவனே தட்டி விட்டு போயிருங்க. அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். ஓ, காமெடி வேறயா தம்பி, நீ போப்பா போப்பா. காமெடி வேற, நக்கல் வேற வர்றவன ஏண்டா தொடர்மணி சட்டி விளம்பரம், அதுக்குன்னு என்ன நடிக்க சொல்லிடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக பேசியிருந்தேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சாரி. கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஏதோ பேசுகிறேன், பட் என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரில. டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். ஃபுல் டேங்க். யாருமே இல்லை, எப்படி அடிக்கிறது? ஓகே, பெட்ரோல் போட்டு உங்களுக்கு வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த கேம் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எடுத்து விளாட்றேன். நான் விளாண்டதே இல்லை, அது எனக்கு எப்படின்னு தெரில. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு வழி வந்து பார்த்தோன்னா டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட லொக்கேஷனை நோக்கி போக வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் நான் பாட்டெலாம் கேட்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா பாட்டு டவுன்லோட் போடல. பட் இதில் வந்து பாட்டு கேட்டே வண்டி ஓட்டினா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா லவர்ஸ் பாட்டு தான் கேட்கணும். குத்து பாட்டெலாம் கேட்டால் வண்டி எங்கிட்டோ பறக்கும். அச்சிரண்டி வில்ல பாட்டு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பாட்டெலாம் தெரியாது. அது வந்து கில்லி படம் பாட்டு, அது எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் கான்ஃபிடேஷன் வைப்போம்.
பட் இங்கிலீஷ் அப்போ போய் தெரில. ஓகே டர்னிங். ஓ பிரேக் பிடிக்கல. என்னாச்சு? ஆகா खत्म. என்ன ஒரு சேஃப் லேண்டிங். பிரேக் அடி கேட்டால் இது ஒரு நல்ல ட்ரிக்குங்க. சப்புன்னு போய் கொடுத்தான். யார் கண்ணத்துலையும் இல்லை. வண்டியை சொன்னேன். நீங்கள் வாட்டில் பக்கத்தில் உள்ள கண்ணத்தை அடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், அவன் மூக்கால் அழுவான். இப்போ ஓனருக்கு நான் என்ன பார்த்து சொல்லுவேன், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா டேமேஜ் ஆகுனா அப்புறம் நம்மளுடைய சம்பளத்துலேருந்து பாதியை கட் பண்ணி எடுத்துவிடுவாங்க. ஓகே கரெக்டான ஹைவே. நான் வந்து ஸ்லோவாகவே போய்க்கிறேன். நான் வேகமாக ஆக்சிலேட்டரை கொடுத்தாலும் இந்த வண்டி பார்த்தோன்னா முக்குதுங்க. ஓகே இந்த தடவை டேனிங்கில் நான் வந்து கரெக்டாக இருக்கணும். அம்மாடி ரொம்ப நாள் ஆகும் எனக்கு வந்து வண்டி ஒழுங்காகவே ஓட்ட தெரிலங்க. சாரி இருங்க, நான் அப்படியே போய்க்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை வச்சுக்கிட்டு ரிவல்ஸ் எடுக்க தெரியாதுங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது தான், ரொம்ப கஷ்டம். போச்சு, மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துறா சிங்கக்குட்டி. ஓ நோ, ஹோல் ஷிட். எப்படியாவது எடுத்துருடா. போச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச கண்டெய்னர் அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நல்ல லேகு. என்ன ஒரு அதிசயம். ஓகே எனக்கு தெரிஞ்ச இன்னைக்குள்ளே எடுத்து வீட்டுக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து விட்டோம். நினைத்ததை முடிப்பான் இந்த குட்டி காட்ரேசர். ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், தம்ப்லைன் வந்து மாற்றிட்டேன். அது பழைய தம்ப்லைன் மாற்றிட்டேன். அது ஏன் மாற்றினேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு மறந்து விட்டது. ஓகே வண்டி வந்து ஓவர் டேமேஜ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சுங்க. ஓ நோ. சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்கிறேன். बाय बाय टाटा गुड बाय. ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட லொக்கேஷனை நோக்கி போக வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் போகிறோம். இதே இது ஒரு பைக்கில் போனோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு கேம் ஏற்றுறதுக்காக தான் பார்த்துக்கிருக்கேன். இது வந்து ரைடு 5 தான். அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா PS4க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அது வந்து ஒரு சூப்பரான கேம்னே வந்து சொல்லலாம். அது வந்து ரேஸ் ஓட்டிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மா சாதாரணமான ரைடு போய்க்கலாம், பைக்கை ரெடி பண்ணி. அந்த மாதிரி கேமு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிருக்கோம். கண்டிப்பான முறையில் அந்த கேம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா vlog போடுறேன். இப்போ வந்து எங்கே போகிறோம், போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு தெரில. ஓகே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இடிக்காமல் பத்திரமாகி ஓனர் கொண்டு போய் கொடுக்கணும். என்ன மாதிரி டிரைவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. ஸோ என்னோடய மைக் வந்து அப்போ போய் கறக்குங்க, அது மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாதீங்க. ஏன்னா மைக் அப்படி, நான் அப்படி இல்லை, மைக் அப்படி. எனக்கு என்ன பேசணுன்னே தெரில. இதுக்கு முன்னால் நான் வந்து இப்படி vlog பண்ணதில்லை, புதுசாக இருக்கே. ஆல்ரெடி இந்த டைலாக் நான் சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க ப்ரோ. இந்த டைலாக் சொன்ன டைலாக்கே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றாதீங்க. ஓகே இதில் வந்து பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்டா இல்லையா, தம்பி என்னது இது? என்னடா இவ்வளவு இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ஸ்பீடே போக மாட்டேங்குதுங்க.
ரொம்பவும் கம்மியாகவே இருக்குது. இன்னொரு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரக்கோட சவுண்டை வந்து நான் மீட் பண்ணிடுவேன். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டில் இறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேறு வீடியோ ரெக்கார்டே இல்லை. இது வந்து ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப இறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வண்டியோட சவுண்டை மட்டும் நான் மீட் பண்ணிடுவேன். அதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஒன்று வைக்கிறேன், இல்லைன்னா அதையும் எடுத்துடுவேன். ஓகே, நான் வந்து சிக்னலே மதிக்க மாட்டேன். இங்கே வந்து சிக்னல்லாம் மதிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, லெஃப்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. 200 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு, பார்த்தா 5 நிமிஷத்தில் வந்தாச்சு. அதிசயமாக இருக்கிறது, என்னால் நம்ப முடியவில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திரும்ப ஒரு லெஃப்ட்டு. 100ல் ஒரு வார்த்தை ப்ரோ. ஓகே, இப்போ நான் வந்து திரும்பி டிராஃபிக்கில் நிற்கிறேன். எனக்கு மேப்பு குழப்புதா இல்லை நான் தான் குழப்பி போகிறேன்னான்னு ஒன்றும் தெரியலை. இப்போ வந்து அப்படியே யூ டர்ன் போடணும். தப்பான ரூட்டில் வந்துட்டேன். ஓ சோலி முடிஞ்சு. खत्म. बाय बाय टाटा गुड बाय. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ ஓகே, கவர்மெண்ட் லேப்டாப்புங்கிறனால எனக்கு கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகுது. அது வந்து எனக்கு கரெக்டான இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரில. ஓகே, மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம ஜெயிச்சு விட்டோம் மாறா. ஓகே, என்னடா ஏய் அழகாக இருந்த வண்டியை வந்து அலங்கோலமாக்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா அதை நாம் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.